வெற்றி தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். தமிழ் திரையுலகில் கொடிகட்டி பிறந்த இசைக்குயில், இசை அரசி, தென்னிந்தியாவின் நைட்டிங்கேல் என்றெல்லாம் பாராட்டப்பட்ட, புகழப்பட்ட, போற்றப்பட்ட இசைக்குயில் ஜானகி அவர்கள் காலமாகி இருக்கிறார் என்கிற அந்த செய்தி ஒட்டுமொத்த தமிழ் நெஞ்சங்களையும் இன்றைக்கு வருத்தத்திற்குள்ளாக்கி இருக்கிறது, வாட வைத்திருக்கிறது, வதங்க வைத்திருக்கிறது, நோக வைத்திருக்கிறது. தன்னுடைய குரலால், தன்னுடைய இசையால், தன்னுடைய பாடலால் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும் கட்டி போட்ட அந்த இசை அரசி இன்று காலமாகி இருக்கிறார். தமிழ் திரையுலகில் மிகப்பெரிய ஜாம்பவனாக பெண் குரலில் பாடிக்கொண்டிருந்த பி. சுசீலா அவர்களுக்கு எதிர்முனையில் கிடையமைத்து தன்னுடைய இசை பயணத்தை தொடங்கியவர் ஜானகி அவர்கள். எந்த திசையில் திரும்பினாலும், எந்த பக்கம் பார்த்தாலும் சுசீலா அவர்களின் குரல்தான் அன்று தமிழ் நெஞ்சங்களை, தமிழ் திரையுலகை ஆட்டி படைத்து கொண்டிருந்தது. அந்த குரலுக்கிடையில் ஒரு மெல்லிய குரலாய், எல்லோரையும் வசீகரிக்கிற குரலாய், எல்லோரையும் ஈர்த்த ஒரு குரலாய், ஒரு புது குரலாய் தோன்றியது ஜானகியின் குரல். அவருடைய குரல் எல்லா ரசிகர்களையும் கவர்ந்தது மாத்திரம் இல்லை, எல்லா பாவங்களுக்கு தக்கபடி தன்னுடைய குரலை மாற்றி தமிழ் திரையுலகில் மெல்ல மெல்ல வளர்ந்து குழந்தைகள் முதல் முதியவர் வரை அவருடைய பாடல்களை ரசிக்கிற அந்த தன்மையை, பக்குவத்தை பெற்றிருந்தது அவருடைய குரல். எல்லோருக்கும் அவரை பிடிக்கும். ஜானகியின் குரல் என்றால், ஜானகியின் பாடல் என்றால், ஜானகியின் இசை என்றால், ஜானகியின் கானம் காற்றிலே வருகிறதென்றால், பயணப்படுகிறவர்கள், பேருந்துகளில் செல்லுகிறவர்கள் சற்று நின்று அந்த குரலை கேட்டு சென்ற காலமெல்லாம் இன்னும் உண்டு. இரவிலே தூக்கம் வரவில்லை, இரவிலே மனபாரமாக இருக்கிறது என்றெல்லாம் வருத்தப்பட்டவர்கள் ஜானகி அவர்களின் பாடலை கேட்டு ஆறுதல் அடைந்ததும், நிம்மதி அடைந்ததும், சுகமான தூக்கங்களை அவர்கள் பெற்றதும் இந்த நாட்டில் நடைபெற்ற வரலாறுகளில் ஒன்று. ஆகவே அவ்வளவு சிறப்புக்குரிய ஒரு பாடகி, அவ்வளவு ரசிகர்களை ஒட்டுமொத்தமாக கவர்ந்தெழுந்த ஒரு மாபெரும் திரைக்கலைஞர் ஜானகி அவர்கள் இன்று மறைபெற்ற செய்தி நம்முடைய மனங்களில் எல்லாம் இடிவந்து விழுந்ததைப் போல மாறியிருக்கிறது. அவருடைய பாடல்களை கேட்கிற பொழுது ஒரு கிளர்ச்சி வரும். அதைப்போல குழந்தை குரலில் அவர் பாடுகிற பொழுது மிகவும் அவர் மீது ஒரு ஈர்ப்பு வரும். பாரதி ராஜா அவர்களின் 16 வயதினிலே படத்தில் செந்தூரப்பூவே செந்தூரப்பூவே சில்லென்ற காற்றே என் மன்னன் எங்கே, என் மன்னன் எங்கே, நீ கொஞ்சம் சொல்லாயே என்கிற அந்த பாடலை ஸ்ரீதேவி பாடுவதாக வாய் அமசைத்து அதை ஜானகி அவர்கள் பாடியிருப்பார்கள். பாரதி ராஜாவின் இயக்கத்தில் அந்த பாடல் எல்லோரையும் கவர்ந்தது. கங்கை அமரன் எழுதிய அந்த பாடல். அதற்கு பிறகு எத்தனையோ படங்களில் ஜானகி அவர்கள் பாடியிருக்கிறார். பாரதி ராஜா அவர்களின் படங்களுக்கு பெருமை சேர்த்திருக்கிறார். அவருடைய சிஷ்யன் பாக்கியராஜ் அவர்களின் மௌனகீதங்கள் படத்தில் மூக்குத்தி பூமேலே காற்று உட்கார்ந்து பேசுதம்மா என்கிற ஒரு கிளுகிளுப்பான ஒரு பாடல் வரும். அதைப்போல அதிலே டேடி டேடி ஓமை டேடி என்று ஒரு குழந்தை பாக்யராஜின் பிள்ளைக்கு வாயசைத்து பாடியிருப்பார் ஜானகி அவர்கள். ஆக ஒரு குழந்தைக்கு பாட வேண்டுமா, அது ஜானகி பாடினால் அது கேட்கிற மாதிரி இருக்கும். ஒரு 16 வயது பருவ பெண்ணுக்கு பாட வேண்டுமா, ஜானகி பாடினால் அது கேட்கிற மாதிரி இருக்கும். பாலைவன சோலை படத்தில் அதைப்போல எத்தனையோ சொல்லலாம். எத்தனையோ படங்களுக்கு அவர் பாடியிருக்கிறார். பலவிதமான வேடங்களில், பலவிதமான முகபாவங்களில் நடிக்கிற நடிகர்களுக்கெல்லாம் அவர் குரல் கொடுத்திருக்கிறார். என்றைக்கும் தமிழ் திரையுலகில் மாறாத ஒரு இசையை தந்த ஒரு மகத்தான பாடகி ஜானகி அவர்கள். அவருடைய குரலால், அவருடைய பாடலால், அவருடைய இசையால் தமிழ் திரையுலகம் ஒருபடி உயர்ந்ததே தவிர, தமிழ் திரை நெஞ்சங்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைத்ததே தவிர, தமிழ் திரை உலகுக்கு ஒரு வரலாற்று சிறப்பு மிகுந்த புகழ் கிடைத்ததை தவிர, அவர் இந்த மண்ணுக்கு ஆற்றிய கடமை அதிகம். ஆந்திராவை சொந்த மண்ணாக கொண்டாலும், தெலுங்கை அவர் பூர்வீக மொழியாக கொண்டாலும், தமிழுக்கு அவர் வந்து தமிழிலே அவர் பாடத் தொடங்கி, தமிழிலே அவர் இசைக்கத் தொடங்கி, அந்த இசை தேவதையின் இசை பயணம் தமிழுக்கு அர்ப்பணிப்பு உணர்வோடு இருந்தது என்பதுதான் உண்மை. எத்தனையோ படங்களை சொல்லலாம். கமலஹாசன் படித்த ஒரு படம் வரும், சகலகலா வல்லவன். அதிலே ஒரு பாடல் வரும்,
நிலா காயுது நேரம் நல்ல நேரம், நெஞ்சில் பாயுது காமன் விடும் பானம் என்று கமலஹாசன் திரைப்படத்தில் சகலகலா வல்லவனில் ஒரு பாடலை அவர் பாடியிருப்பார். அந்த பாடலை எந்த நேரம் கேட்டாலும் கேட்கிறவர்கள் காதுக்கு ஒரு கிளுகிழுப்பும் ஒரு கிளர்ச்சியும் ஏற்படுகிற அளவுக்கு அந்த பாடலை ஜானகி அவர்கள் பாடியிருப்பார்கள். இதைப்போல எல்லா நடிகர்களை சிவாஜியில் தொடங்கி சிவாஜி அவர்கள் நடித்த ஆலயமணி படத்திலே ஒரு பாடல் வரும். விஜயகுமாரி பாடுவார், தூக்கம் உன் கண்களை தடுவட்டுமே, அமைதி உன் நெஞ்சை நிலவட்டுமே, அந்த தூக்கமும் அமைதியும் நானானால் துணையிருப்பேன் என்றும் தொடர்ந்திருப்பேன் என்கிற ஒரு பாடல். அற்புதமான ஒரு தாலாட்டு பாடல். காலையில் நானோர் கனவு கண்டேன் என்று வரும் அந்த பாடல் நெஞ்சை தாலாட்டுகிற ஒரு பாடலாக இருந்தது. சிவாஜியில் தொடங்கி எம்ஜிஆருக்கு பிறகு முத்துராமன், எஸ்எஸ்ஆர் என்று எத்தனையோ பேருக்கு அத்தனையோ படங்களில் அவர் குரல் கொடுத்தவர். இன்றைய தலைமுறைகளில், இதற்கு முந்தைய தலைமுறைகளில் ரஜினி, கமல், கார்த்திக், விஜயகாந்த் என்று தமிழ் திரையுலகின் ராஜாக்களாக முடிசூட்டப்பட்ட அத்தனை நடிகர்கள் நடித்த திரைப்படங்களில் எல்லாம் பெருமைக்குரிய நம்முடைய ஜானகி அவர்களின் குரல் ஒலித்திருக்கிறது. அவருடைய பாடல் எல்லா படங்களிலும் எல்லா காலத்திலும் பங்களிப்பாற்றியிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு இசை தேவதை, அப்படிப்பட்ட ஒரு கலை தேவதை இந்த மண்ணை விட்டு இன்றைக்கு மறைந்திருக்கிறார். எத்தனையோ விருதுகள் அவருடைய கரங்களுக்கு வந்திருக்கிறது. அவருடைய குரலுக்கு எத்தனையோ பெருமைகள் சேர்த்திருக்கிறது. மத்திய மாநில அரசுகள் அந்த கலை தேவதைக்கு விருதுகளை எல்லாம் வாரி தந்திருக்கிறார்கள், அள்ளி கொடுத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு காவிய தேவதை இன்றைக்கு காற்றிலே கலந்திருக்கிறார். அவர் பாடிய பாடல்களெல்லாம் இன்னும் நெஞ்சை விட்டு நீங்காத பாடல்களாகத்தான் இருக்கிறது. அவருடைய இசை கோலங்களெல்லாம் தமிழ்நாட்டில் இன்னும் அழியாமல்